அப்பா அம்மா கூட அப்பப்ப இந்த மாதிரி கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வரணும் பூர்ணி. இல்லைன்னா நீ வேற அப்பா அம்மா வேறன்னு பாக்குறவங்கள நினைக்க தோணும்ல, அது தப்புமா. இப்போ என்னையே எடுத்துக்க, வாரத்துல ஒரு தடவை குடும்பத்தோட வெளியில கிளம்பிடுவேன். சினிமாவுக்கு போவேன், இல்லைன்னா பீச்சுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன். ஆனா எந்த வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோ, சரக்கு வாங்க பிராட்வேக்கு போகும்போது உங்க அத்தையும் கூட கூட்டிட்டு போயிடுவேன். அப்பதான் 4 பேர் பார்த்து மரியாதை கொடுத்து பேசுவாமா. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல பொண்ணு சௌக்கியமா, கல்யாணம் எப்போ என்னன்னு 4 வார்த்தை பேசுவான். வரங்கிறன் இருந்தா அப்படியே பேச்சு வாக்குல வந்து விழுவும்ல. இப்போ முந்தா நாள் பாத்தீங்கன்னா வளர்மதி ஏதோ ஷாப்பிங் பண்ணுன்னு கேட்டான்னு பாண்டி பஜார் வரைக்கும் கூட்டு போனேன். முன்ன என் கூட வேலை செஞ்ச ஒரு பையன் அவங்க அம்மா அப்பாவை கூட்டு துணி வாங்க வந்திருந்தான். ஒரு 10 நிமிஷம் தான் பேசணும். பொண்ணுக்கு வயசாச்சு, மாப்பிள்ளை பார்க்கலையான்னு கேட்டுவிட்டான். எதுக்கு சொல்றேன்னா, மக்கள் தொடர்பு ரொம்ப அவசியமா. உங்க பொண்ணுக்கு சின்ன வயசு தானே மாப்பிள்ள, இப்ப அதுக்குள்ள அவளுக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? சின்ன வயசுன்னு நினைச்சா சின்ன வயசு தான். ஆனா அப்படியே விட்டுட்டா முத்திடும்னு பயம் வந்துட்டா அப்புறம் மனசு வராதுல்ல. நாம பாக்குறது, பேசுறது, பழகிறது, தெரிஞ்சுக்கிறது தானே மச்சான்லாம். யாருக்கு எப்ப அமையணும்னு இருக்கோ அப்பதானே அமையும். நாம நினைச்சா எங்க நடக்க போகுது? அது சரிம்மா, அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியுமா? பிள்ளைய பெத்தவங்க நாம எல்லாம் பொறுப்பா இருக்கணும். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த வருஷத்துக்குள்ள வளர்மதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்சல் பண்ணிட வேண்டியதான்னு ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டேன். வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல வச்சிருக்கிறதும் மடியில நெருப்ப கட்டிட்டு இருக்கிறதும் ஒண்ணுதானே மச்சான். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாப்பிள்ள. ஆனா அதுக்காக நாம எல்லாருமே என்னென்னமோ நடக்கணும்னு ஆசைப்படுறோம் மச்சான். ஆனா என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குது. நாம பண்ற முயற்சியில குறை இல்லாம இருக்கா, அதுதான் மேட்ரு. சரி, நான் கிளம்புறேன். இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அப்படியே அவங்களெல்லாம் பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு, உள்ள வந்துட்டேன். யோசிங்க மச்சான், எந்த விஷயத்துமே தள்ளி போடதான் சிக்கல். வேட்டியை கட்டினதுக்கு அப்புறமும் சட்டையை போடலாம், சட்டையை போட்டதுக்கு அப்புறமும் வேட்டியை கட்டிக்கலாம். மொத்தத்துல வெளியில போறப்போ எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டா போதும். வரவா? வரமா? வரம் பூர்ணி. இவர் என்னங்க பேசிட்டு போறாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. எனக்கு மாப்பிள்ள பாக்குறேங்கிறதுக்காக தம்பி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகாதீங்க. உங்க அளவுக்கு பொறுமை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. அது எப்படி முடியும்? அதுக்காக முருகனுக்கு அண்ணன்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் என்ன கல்யாணம் ஆகாம இருக்கான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிற காரியமாமா? அப்பா தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால நீங்க அவங்க கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டு போறது இந்த வீட்டுல யாருக்குமே நல்லது இல்ல. என்ன கேட்டா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரேன். என் பிரச்சனையை எல்லார் தலையிலையும் தூக்கி வைக்கிறத விட எல்லாரோட பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வைக்க முடியுமான்னு பாருங்க. நம்ம வீடு சதஞ்சிடாம இருக்க இது தவிர எனக்கு வேற வழி தெரியலப்பா. என்னாச்சு உனக்கு? மேட்ரேலனால வளவளன்னு பேசிட்டே இருப்ப, ஏன் இப்படி சைலண்டா இருக்க? பயமா இருக்கு மாமா. பயமா? உனக்கா? ஏன் உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? சொல்லல, செஞ்சுட்டாரு. எங்க வீட்டுக்கு நேத்து ஒல்லியா ஒருத்தன் வந்தான். என்னடான்னு கேட்டா உங்க அப்பா தான் உன்னை பொண்ணு பார்க்க வர சொன்னார்னு சொன்னான். எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான்சென்ஸ். உங்க அம்மா வீட்ல இல்லையா? அத்தை வீட்ல இருக்கும்போது மாமா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாரு. அப்பா அனுப்புனாரு, அம்மாவால என்ன பண்ண முடியும்? வாயை மூடிக்கிட்டு சும்மா தான் இருந்தாங்க. நான் தான் சுதாரிச்சுக்கிட்டு போடா வெளியிலன்னு துரத்தி விட்டேன். அதான பார்த்தேன். எங்க அக்கா மேரேஜ் போர்டு வீட்டுல மாட்டி இருக்கிற மாதிரி நீயும் ஒரு போர்டை மாட்டு. யாராவது பொண்ணு பார்க்க வந்தா அதுல பெரம்படி விழுன்னு எழுதி வச்சிரு. எவனும் வரமாட்டான். நீ எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துக்கிற மாமா. எங்க அப்பா பத்தி உனக்கு இன்னும் புரியல. நாளைக்கு இதே மாதிரி இன்னொருத்தரை கூட்டிட்டு வர மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? சரி, அதுக்காக உன்னை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என் வீட்டு பிரச்சனை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல.
தெரிஞ்சிருந்தும் இப்படி அவசரப்படுத்தினா எப்படி? நான் அவசரப்படுத்தல மாமா. எங்க அப்பாவோட நடவடிக்கை தான் என்ன ரொம்ப பயமுறுத்த வைக்குது. மேலோட்டமா பார்த்தா எங்க அப்பா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரிவாரு. ஆனா உள்ளுக்குள்ள குரூர புத்தி அதிகம் மாமா. அவர் நினைச்சத நடத்தி முடிக்கணும்னு பாக்குறாரு. இதுவே நான் எங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணா இருந்தா அவரு எவ்வளவு நாள் வேணா பொறுமையா இருந்திருப்பாரு. நீ எங்க அம்மா வழி சொந்தம் தானே, அதனால தேவையில்லாம எங்க அம்மாவை ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட அக்கா பையன் ஒருத்தன் அமெரிக்காவுல வேலை கிடைச்சு போறதா போன் வந்தது. அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்க அப்பாக்கு ஐடியா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மாமா, ஏதாவது செஞ்சு எங்க அப்பா வாயை அடைக்கணும். இல்ல நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. ஏய் பைத்தியம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா நிச்சயமா இப்ப இல்ல. அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. முதல்ல எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும். எங்க அண்ணனை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எங்க அக்கா கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு தான் தாலி கட்டுவேன். புரியுதா? ஏய், எங்க அண்ணன் வராரு பாரு. நான் இப்ப உங்கள்ட்ட சொன்னதை மனசோட வச்சுக்கோ, சரியா? அண்ணனுக்கெல்லாம் தெரிய வேணாம். ஏய் வேல்முருகா, என்னடா கோயிலுக்கெல்லாம் வந்திருக்க? பார்த்தா பக்தி மூத்தன மாதிரி தெரியலையே. என்னங்க என்னங்க நீங்க பூ வாங்குறதுக்குள்ள வந்துட்டீங்க? என்னங்கவா? அட பாவி, யாரா இந்த ஃபிகர்? என்னங்கவா? அட பாவி, யாரா அந்த பொண்ணு? ஏய் என்னடா அண்ணிய போய் ஃபிகர் அது லூசு பையன். அண்ணியா? ஐயோ, அந்த பொண்ணா? சாரிங்க, ரொம்ப சாரிங்க. பொண்ணு பாக்குறப்ப நான் வரல, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஃபிகர்னு சொல்லிட்டேன். சாரி அனி. வணக்கம் நீ. நான் விநாயகத்தோட பிரதர், மொத தம்பி. அடிப்படையில ரொம்ப நல்ல பையன். ஏமாமா, இவங்களதான் பார்த்துட்டு ஓகே சொன்னீங்களா நீங்க? தோல் கொஞ்சம் வெள்ள, ஆனா என் அளவுக்குலாம் பர்சனாலிட்டி பத்தாது. பட் உங்களுக்கு ஓகே தான். ஹலோ, என் பேரு வளர்மதி. உனக்கு எதிர்கால ஓரத்தி. என்ன பாக்குறீங்க? மூத்த மருமகளா வரப்போறீங்கன்னு மெதப்போடலாம் வராதீங்க. அந்த வீட்ல நான் வச்சதுதான் சட்டம். அத்தை மாமாவுக்கு நான் தான் ரொம்ப செல்லம். சின்ன வயசுல இருந்து ஓடி ஆடி விளையாடின வீடு அது. அந்த வீட்டுக்கு நீங்க மூத்த மருமகளா வந்தாலும் எப்பவுமே முதல் மரியாதை எனக்கு தான். யார் யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்லணும்னா என் தயவு இல்லாம உங்களால அங்க குப்பை கொட்டவே முடியாது. ஏய் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? இல்லையே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாமா. நம்மள பத்தி கரெக்ட் டீடைல நாமளே முன்கூட்டி சொல்லி வைக்கிறது தான் பெட்டர். அவங்க ஒண்ணு நினைச்சிட்டு வந்து நம்ம வீட்ல வேற ஒண்ணு நடந்தா அப்செட் ஆயிடுவாங்கல்ல. ஏய் ஒட்டங்குடி, நீ அடங்கு முதல்ல. ஹலோ, நீங்க சொல்லுங்க. உங்க எதிர்கால புருஷனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல அதையும் நான் தான் சொல்லணுமா? விநாயக மாமாக்கு பொடி தோசைனா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பேண்ட் பாக்கெட்ல குட்டியா ஒரு பவுடர் டப்பா வச்சுப்பாரு. தலைப்படனா ரொம்ப பிடிக்கும். காலையில எந்திரிச்ச உடனே பெட் காஃபி குடிக்கிற கெட்ட பழக்கம் இருக்கு. முதல்ல அத மாத்துங்க. டீடைல் போதுமா இல்ல இன்னும் சொல்லணுமா? ஏய் வாய மூடு. ஒரேடியா பயமுறுத்துற, அழுதுற போறா. நானே முதல்ல இன்னைக்கு தான் வெளில கூட்டு வந்திருக்கேன்.
நிக்க வச்சு ரேக்கிங் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? காயத்ரி, இவ எப்போதும் இப்படித்தான், ஏதாவது குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. இவ பேசுனத நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. என்ன மாமா அதுக்குள்ள இவ்ளோ சப்போர்ட்டா? டேய், இது ஆவறது இல்லடா. இவளை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பா. காயத்ரி, நீ வாமா, நம்ம போய் சாமி கும்பிட்டு வருவோம். போ மாமா, போ போ. சாமி கிட்ட வளர்மதி மனசு நோகாம உன் பொண்டாட்டி நடந்துக்கணும்னு வேண்டிக்கோ. ஏய், ஏண்டி அவமானப்படுத்துற? அவங்க என் அண்ணிடி. எனக்கு என்ன அத பத்தி? இன்னைக்கு நைட்டு முழுக்க என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பா. மனசுல ஒரு மரியாதை வரணும்ல. உனக்கெல்லாம் உங்க அப்பன் தாண்டி லாய்க்கு. நானே இன்னும் 2 மாப்பிள்ளை பிடிச்ச உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னடி புருஷனு கூட பார்க்காம அடிக்கிற? வேற என்ன வேணாலும் சொல்லி வெறுப்பேத்து. வேற மாப்பிள்ளை மட்டும் சொன்ன கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். வாங்க. இதான் பொறுமைய கவிடா. பூரணி, பூரணி, பூரணி. அடடே, வாங்க மாப்பிள்ளை சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன லட்சணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியல. நான் என்ன விஐபியா? இங்கதான் மிஸ்ஸே கதின்னு கிடக்குறேன். எப்ப வேணாலும் வரலாம். அம்மா, இது லட்சணா, தி கிரேட் ஏசி சாரோட ஒரே பொண்ணு. வாமா. வணக்கம் ஆண்டி. ஐயோ, நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வந்து உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் மாப்பிள்ளை சார், மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு. மாமனார் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருக்கா. அக்கா, அப்புறம் எனக்கு ஊட்டில வேலை கிடைச்சிருக்கு. அங்க ஒரு டீ எஸ்டேட்ல சூப்பர்வைசர் போஸ்டிங். வாவ், கைய குடு, சூப்பர்டா. எங்க ஸ்வீட்? அட நீ வேற பூரணி, அங்கதான் பிரச்சனையே முத்தி போய் நிக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? ஊட்டில வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம், போயே தருவன் சார் சொல்றாரு. அவங்க அப்பா விட்டுட்டு வரவே மாட்டேன்னு சொல்றாங்க. இது நீ தான் முடிவு சொல்லணும். அக்கா, எங்க அப்பா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க சொல்றாரு. சென்னையிலேயே அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றாரு. அத செய்ய மாட்டாராம். ஊட்டிக்கு போய் இன்னொருத்தரோட எஸ்டேட்ல வேலை செய்யறேன்னா என்னக்கா அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் லட்சணா. இதுக்கெல்லாம் நீ உடனே சண்டை போட ஆரம்பிச்சிட கூடாது. லைஃப் ரொம்ப பெருசு. நிதானமா ஆரம்பிச்சு பொறுமையா சண்டை போட்டாதான் அதுக்கு லாங் டைம் லைஃப் இருக்கும். எதுக்கு சண்டையா? ஆமா, பின்ன சண்டை இல்லனா வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டே இருக்காது. உல்டா நீ விடாத லட்சணா. பார்த்தா உன்னோட ப்ராப்பர்ட்டி, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். பூரணி, நல்ல குடும்பத்துல சண்டையை உண்டு பண்ற, இது உனக்கே நியாயமா இருக்கா? அவன் ஊட்டி போகணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. உன் ஆட்டோ சவுண்டை விட உன் சவுண்ட் தான் அதிகமா இருக்கு. உன்னையும் சேர்த்து எஃப்சிக்கு விடணும் போல. இரு, நான் டேசி கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு எங்க அப்பாவை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்க்கா. சின்ன வயசுல இருந்து உறவுன்னு சொல்லிக்க எனக்கு அவர் மட்டும்தான். கல்யாணம் ஆனா அப்பா விட்டு பிரிஞ்சிடணும்னு சட்டமா? யாரு சொன்னாங்க? வேணும்னா உங்க அப்பாவை உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. அவர் வரமாட்டாருக்கா. அதுவும் இல்லாம டிரான்ஸ்பர் அது இதுன்னு அதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல. சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும். வீடு எப்படி இருக்கு? செட் ஆயிடுச்சா உனக்கு? நல்லா இருக்குக்கா. நானே எல்லா வேலையும் பாக்குறேன். நல்லா இருக்கோ இல்லையோ, நானே தான் சமைக்கிறேன். எல்லாம் ஏன் டேஸ்ட் படி இருக்குங்கிற திருப்தி வேற. எல்லாத்துக்கும் மேல மனசுக்கு பிடிச்சவரோட இருக்குங்கிறது எல்லாத்தையும் அழகா காட்டுது. சூப்பர். பார்த்தா ஒண்ணு எதுவும் பிரச்சனை பண்றது இல்லல்ல? இது வரைக்கும் இல்ல. இப்பதான் ஊட்டின்னு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஏன் அப்படி நினைக்கிற? உனக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அவனுக்கு பிடிச்ச வேலையில அவன் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அப்படி இல்லக்கா. ஆனா சம்பளம் வாங்குற வேலையை விட சொந்த பிசினஸ் பெருசு இல்லையா? இவ புரியாம பேசுறாக்கா. என்னால மாமனார் கிட்ட காசு வாங்கி சொந்த பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாதுக்கா. அந்த மைண்ட் செட் எல்லாம் எனக்கு இல்லக்கா. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. இங்க பாரு லட்சணா, பார்த்தவ நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அடிப்படையில உன்னை ரொம்ப விரும்புறவன். தன்னோட சொந்த முயற்சியில உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறான். சரி, உங்க அப்பா லெவலுக்கு உன்னை பாத்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு கேட்டு செய்யறதா? அதுல அவனுக்கு என்ன கிரெடிட் இருக்கு சொல்லு? அவனா சுயமா சம்பாதிச்சதானே அது அவனுக்கு பெருமை. அது புரியுதுக்கா. ஆனா அப்பா முக்கியம் தான் லட்சணா. ஆனா அதுக்காக பார்த்து தன்னோட வாழ்க்கையில கிடைச்ச நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணும் நீ சொன்னா
அது உங்க 2 பேரும் லைஃப் தானே பாதிக்கும். இனிமே நீயே உங்க அப்பாவை நம்பி இருக்க கூடாதுங்கிறப்போ உன் புருஷன் அவன் மாமனாரை நம்பி எவ்வளவு நாள் தான் வாழ்க்கையை ஓட்டும்? அக்கா, பார்த்தா அந்த மாதிரி நினைக்கிறவன் இல்லதான். பட் அத வச்சு நீ அவனை மிஸ்யூஸ் பண்றது தப்பு இல்லையா? உங்க அப்பா அவனுக்கு அவரே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னே வச்சுக்கோயேன். இப்போ அந்த மாப்பிள்ள நீ சொல்ற மாதிரியே கேட்டு நடந்துக்குவானா? அப்பா எங்க போயிட போறாரு? இதோ சென்னையில தான் இருக்க போறாரு. நினைச்சா நீ வந்து பாத்துட்டு போலாம். ஊட்டி என்ன அமெரிக்கா தூரத்துலயா இருக்கு? இதோ ஒரு நைட்டு தூரம். உங்க அப்பா பக்கத்துல நீ இப்ப இருக்கிறத விட உன் புருஷன் சுயமரியாதையோட சுதந்திரமா உழைச்சு சம்பாதிக்கிறது தான் முக்கியமே லக்ஷனா. புரியுதா? உன் புருஷன் சுயமரியாதையோட சுதந்திரமா உழைச்சு சம்பாதிக்கிறது தான் முக்கியமே லக்ஷனா. புரியுதா? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு புரியலக்கா. நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எங்க அப்பாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியும். ஏன்னா எனக்கு பார்த்தா இருக்கான். ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன விட்ட வேற யாருக்கா இருக்கா? உனக்கு மட்டுமா? பெரும்பாலான பொண்ணுங்களுக்கு இதுதான் நிலைமையே. இதுதான்மா வாழ்க்கை. உங்க அப்பாவால இத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உன் மனச புரிஞ்சுக்கிட்டு நீயே எதிர்பார்க்காம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர் அவரு. யாரு கண்டா விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு ஊட்டிக்கு அவரே வந்தாலும் வந்துருவாரு. வரலன்னா இதுதானே வேண்டாங்கிறது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் புருஷன் தான் உனக்கு முதல்ல, அப்பா எல்லாம் செகண்டரி தான். உங்க அப்பாவுக்கு நீதான் முக்கியம்னா தானா வருவாரு. அப்படி வரலனா நீ முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். உன்னை விட வேற ஏதோ அவருக்கு முக்கியம்னு அர்த்தம். சும்மா நீ ட்ரை பண்ணி பாரு. உங்க அப்பாவை பத்தி நீ புரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி நீ ஏன் எடுத்துக்க கூடாது? சூப்பரா சொன்ன பூரணி. இத பாரு, உனக்கு பார்த்தா வேணும்னா அவன் கூட கிளம்பி போய்கிட்டே இரு. உங்க அப்பாவுக்கு நீ வேணும்னா ஒரு பின்னாடியே கிளம்பி வந்துட்டு போட்டோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? மடக்கிட்டீங்களேண்ணா. அப்படி நினைக்காத லக்ஷனா. காலம் பூரா உனக்காக இருக்க போறவன் இவன் தான். உன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ இவனுக்கு தான் நீ கொடுக்கணும். உனக்கும் சரி உன் காதலுக்கும் சரி. அதுதான் கௌரவமே. சரிக்கா, ஒத்துக்கிறேன். குட் கேர்ள். அப்புறம் என்ன பார்த்தா? ஊட்டிக்கு தானே? எப்ப கிளம்புற? இன்னும் 1 வீக்ல கிளம்பணும்க்கா. எங்க இவன் முட்டுக்கட்ட போட்டுருவாளோன்னு பயந்தேன். நல்ல வேளை நீங்க பேசி கரெக்ட் பண்ணிட்டீங்க. தப்பா பேசாதடா. இதுக்கு பேரு கரெக்ட் பண்றது இல்ல, புரிய வைக்கிறது. எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. உன் தலை. சரி பூரணி, நான் கிளம்புறோம். சரி வாங்க. சரிக்கா, நாங்க வரோம். பாய். வரேன்க்கா. என்ன பூரணி, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எப்படியாவது அந்த ஏசி கண் பார்வையில இருந்து இவங்களை பிரிச்சு தூரம் அனுப்பி வைக்கணும்னு நான் தான் சொன்னேன். பையன் கரெக்டா பாயிண்ட் புடிச்சு ஊட்டில ஒரு வேலைய வாங்கிட்டான். பூரணி, எல்லாருடைய பிரச்சனைக்கும் உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கு, தீர்வு இருக்கு. அதனால தான் உன்னை தேடி நிறைய பேர் வர்றாங்க. இங்க வர்றவங்க எல்லாரும் சந்தோஷமா திரும்பி போறாங்க. ஏம்மா, உன் பிரச்சனைக்கு நீயே ஒரு முடிவை கண்டுபிடிக்க முடியாதா? பூரணி, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன். உனக்கு ஏத்த மாப்பிள்ளையே எங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல. உனக்கு அப்படி யாருமே தெரியலையாம்மா? இல்லம்மா, என் மனசுல யார் மேலயும் காதல்னு என்னைக்குமே வந்ததே இல்ல. இவன் எனக்கு சரியா இருப்பான்னு யாரையுமே எனக்கு நினைக்க தோணல. படிக்கிற காலத்திலயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு இருந்ததே இல்ல. எனக்குன்னு ஒருத்தன் எங்கேயோ பிறந்திருப்பான்னு தெரியும். அது கூட நீங்க வீட்டுல கல்யாண பேச்சு எடுக்கிறப்ப மட்டும்தான் எனக்கு அப்படி தோணும். ஆனா என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் யார் மேலயும் இருந்ததே இல்ல. இது என்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே.